ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம திங்கள் முதல் வெள்ளி வரைக்கான 5 நாளைக்கும் குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப எளிமையானதுங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நமக்கும் லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நம்ம ஒன்று ஒன்றா இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல நம்ம முட்டை மசாலா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து மினி இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி இட்லி மாவை ரொம்ப சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து சாம்பார் கூடயும் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு தரிசி சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இதில் நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி மினி இட்லி சாம்பார் கொடுக்கலாம். அது வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது மேலெல்லாம் ஊற்றிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்போக்கும் ஸ்பூனும் மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும், அழகாக சாப்பிட்டுடுவாங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தாங்க. கலர் இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் நம்ம முட்டை சேர்க்கறதுனால கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்தே ஆகணும். இப்போ இந்த இட்லியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் வந்து இந்த மசாலாவுக்கும் முட்டைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம தினம் ஒரு முட்டையாவது கொடுக்கணுங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்டுடுவாங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ரொம்ப சுருளை நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம இதில் முட்டையை இட்லியெல்லாம் சேர்த்தாதான் அந்த இட்லியில் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஏங்க சாப்பிடாம வர போகிறாங்க. மிச்சம் வைக்காமல் அழகாக சாப்பிட்டுடுவாங்க. கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட முட்டை மசாலா இட்லி ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மசாலா காயின் தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்தா போதும். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள்,
இப்போ தோசை மாவுக்கும் உப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு காயின் சைஸுக்கு இந்த தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் கொடுக்க வேண்டாங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலாவே போதும், குழந்தைங்க அழகாக சாப்பிட்டுடுவாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு இட்லி செஞ்சோம்னா சட்னி அரைக்கணும், இல்லை சாம்பார் வைக்கணும் அப்படின்னு 2 வேலை இல்லாமல் இது ஒரே வேலையிலே முடிஞ்சிடுங்க நமக்கு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோசை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த தோசைக்கு மேலே வச்சுடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து இட்லி தூளும் தூவி விடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு மேலே ஃபுல்லாக பரவுற மாதிரி இந்த மசாலாவை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் வந்து மிதமான சூட்டிலே வேக வைங்க. இப்போ திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட காயின் மசாலா தோசை ரெடிங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் இட்லி தூளும் தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதுவே வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போதுமான காரம் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து மசாலா பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாக செய்கிற பிரெட் ஆம்லேட்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஒரு பிரெட் ஆம்லேட் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி 2 முட்டையை உடைச்சி எடுத்திருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை. இப்போ இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கலாங்க. இதில் நம்ம வெங்காயம்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அது அந்தளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நான் 2 பிரெட் எடுத்துக்கேன். இப்போ இதில் ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஏற்கனவே தோசைக்கு மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு மசாலா, அதே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த மசாலாவை நல்லா வந்து ஃபுல்லாக ப்ரெட்டு ஃபுல்லாக நீங்கள் தடவிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கும் நம்ம தனியாக எந்த சைட் டிஷ்ஷும் செய்ய வேணாம். கொஞ்சமாக சாஸ் கொடுத்தாலே போதும், குழந்தைங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க இதை. இப்போ இந்த மாதிரி நான் 2 ப்ரெட்லேயுமே மசாலாவை தடவிட்டேன். இப்போ தவாவை கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இப்போ இந்த நம்ம ரெடியாக அடித்து வச்சுருக்க முட்டையில் இந்த ப்ரெட்டை பிரட்டிட்டு தவாவில் சேர்த்துடலாம். நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் செய்யுங்க. அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வெந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுடுங்க ஸ்லிம்மில் வச்சு. இப்போ நம்மளோட மசாலா பிரெட் ஆம்லெட் ரெடி.
இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சௌரியமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாஸ் மேலே ஊற்றிட்டு கொடுத்தா அவங்க அழகாக சாப்பிட்டுடுவாங்கங்க. அடுத்து நம்ம சப்பாத்தி முட்டைக்கோஸ் கொத்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொத்து சப்பாத்தி. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண பீன்ஸ், கேரட், கோஸ் இது 3ஐயும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நூடுல்ஸ் டேஸ்ட்லேயே இருக்கிறதுனால குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் காய்கறி சேர்த்துருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது தெரியாது. இந்த வாசனை நல்லாயிருக்கும், அதனால் இதை அழகாக சாப்பிட்டுடுவாங்க. இப்போ இதில் நீங்கள் தண்ணி தெளிக்க வேணாம், அப்படியே ஒரு தட்டு போட்டு தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா அந்த காய் ஓரளவுக்கு வெந்துடும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் வந்து சாப்பிடும்போது வாயில் வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக குடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குடமிளகா ரொம்ப வெந்தால் ரொம்ப நல்லா இருக்காது, அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் அந்த மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிடுறேங்க. நம்ம அடுத்து வந்து பிரெட் சப்பாத்தி எக் ரோல் செய்ய போகிறோம். அதுக்காக அந்த மசாலாவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதுவும் நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாங்க. இந்த ஸ்டேஜில் நான் 2 சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வைக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதோட வாசனையும் டேஸ்ட்டும் நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இருக்குங்க. குழந்தைங்க விருப்பப்பட்டு இதை சாப்பிட்டுடுவாங்க. இதுக்கும் நம்ம தனியாக எந்த சைட் டிஷ்ஷும் கொடுக்க வேணாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க ஃபுல்லாகவுமே வந்து சைட் டிஷ்ஷே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு இது செஞ்சாலே போதும். நம்மளோட வேலையும் கம்மியாகவும் குழந்தைங்களும் இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்ல சுருளை பெரட்டிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுது. இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி. நம்ம இதில் இவ்வளோ காய்கறி சேர்த்துருக்கிறதுனால இந்த சப்பாத்தி ட்ரை ஆகாதுங்க. மதியானம் வரைக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டுடுவாங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம சப்பாத்தி எக் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது. இதில் நான் உருட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவை சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நீங்கள் சப்பாத்தியை ஃபுல்லாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை ஊற்றுனீங்கன்னா அதில் ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அது முட்டை நல்லா அந்த சப்பாத்தியோட ஒட்டிக்கும். இப்போ இந்த முட்டையை நம்ம ஃபுல்லாக சப்பாத்தி ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதுலேயும் நம்ம இந்த மாதிரி முட்டையை ஊற்றி வைக்கிறதுனால இந்த சப்பாத்தியும் காஞ்சி போகாது மதியானம் வரைக்குமே. குழந்தைங்களும் ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு அந்த பக்கம் வேக வச்சிடலாம். சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்து சப்பாத்திக்கு ரெடி பண்ண அதே மசாலா தாங்க இதுக்கும். நீங்கள் அதே மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த நல்லா ஓரமாக வச்சிடலாம். இது கூட நீங்கள் வந்து பன்னீரும் சேர்க்கலாம், இல்லை சீஸ் சேர்க்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்கறிலாம் ஃபுல்லாக வேகலை, ஒரு 3/4 வதம் தான் வெந்திருக்கு. அதனால் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இது. இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம நல்லா உருட்டிடலாம். இப்போ நம்மளோட சப்பாத்தி எக் ரோல் ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக சாஸ் தடவிட்டு கொடுத்தா பசங்க மதியானத்துக்கு அழகாக சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நீங்கள் இதை முழுசாக கொடுக்கறத விட இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நம்மளோட மண்டே டு ஃப்ரைடேக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.